கேரள மாநிலம் இடுக்கி தங்கமணி பகுதியில் மளிகை கடையில் வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர்கள் வெடித்து விபத்து ஏற்பட்டு கட்டிடம் சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹேமலதா. வணக்கம். விவரங்கள். வணக்கம் சாரா. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள தங்கமணி நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஜோ என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 சமையல் எரிவாயு சிலிண்டர்களை கடையில் பதுக்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு காலையில் 6:15 மணி அளவில் பார்த்தீங்கன்னா மின்கசிவு காரணமாக கடையில் தீ விபத்து ஏற்படுது. தீ விபத்து ஏற்பட்ட உடனே அங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்த சமையல் எரிவாயுல பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர்கள் அடுத்தடுத்து வெடிச்சதுல பார்த்தீங்கன்னா அந்த கட்டிடம் முழுவதுமே தீயில கருகி இடிந்து தரைமட்டமானது. அதே பார்த்தீங்கன்னா இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததுல பக்கத்தில் உள்ள கட்டிடங்களும் சேதமடைஞ்சது. அதே மாதிரி தீயும் அந்த கடைகளுக்கு பரவியது. உடனடியாக தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்தும் இந்த சட்டவிரோதமாக பதுக்கி வச்சிருந்த சமையல் எரிவாயு குறித்தும் போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் விசாரணை நடத்திட்டு வருகிறாங்க. இது காலையில் நடந்ததுனால ஒரு பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதுல யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படல. தற்பொழுது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பாகவே நிலவி வருகிறது. சாரா, விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.